friends, நான் zacs.kitchen.recipes உங்களுக்கான சேனல்ல மதுமொழி. இன்னைக்கு உங்களோட ரொம்பவே புதுமையான அட்டகாசமான கிச்சன் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கிச்சன் டிப்ஸை நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணிட்டு வர்றது மூலயமா நிறைய டைம் மற்றும் காசையும் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எது உங்களுக்கு பிடிச்ச கிச்சன் டிப்ஸ் அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு புது புது கிச்சன் டிப்ஸ் தெரியும் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம வியூவர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கிச்சன் டிப்ஸாக பார்த்துடலாம். நம்ம வீடுகளில் பொதுவாகவே நம்ம பூரி, சிக்கன், அப்பளம், அதுக்கப்புறம் வடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, திரும்ப யூஸ் பண்ணலாமா, இந்த திரும்ப யூஸ் பண்ணால் அது உடம்புக்கு ஏதாவது கெடுதி தருமா, எத்தனை நாளில் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம், இப்படின்னு நம்மளுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ண எண்ணெயை எப்படி கரெக்டான மெத்தடில் நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த டிப்பில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை இந்த மாதிரி எடுத்து ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா நிறுத்து, எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிகளும் இல்லாமல் எடுத்துக்கிறணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு அரை இஞ்சியை நல்லா இந்த மாதிரி தோலை சீச்சிட்டு கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா பொரிய விடணும். இஞ்சி கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு ஒரு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. சூட்லேயே அந்த இஞ்சியும் எண்ணெயும் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் நம்ம புளி சேர்த்து அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துட்டு இதை ஆற விட்டு ஒரு பாட்டிலில் மாற்றி இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெயை இந்த மாதிரி செய்கிறது மூலயமா எந்த ஒரு உடம்புக்கு கெடுதியும் வராது. நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. புளி அப்புறம் இந்த இஞ்சிலாம் போட்டதுனால அதில் இருக்க பாக்டீரியாஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் எடுத்துடும். ஸோ இது நல்லா திரும்ப ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம திரும்ப அது குழம்பு செய்கிறதுக்கோ இல்லை எதுக்குனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை ஒரு 3 to 4 நாளுக்குள்ளே திரும்ப யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய். இந்த நெய்ன்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வீட்டிலையே நம்ம காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே மணமாக இருக்கும், எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல். ஆனால் கடையில் வாங்குகிற அந்த மணலாக இருக்கக்கூடிய நெய் நம்மளுக்கு வீட்டில் எப்போ செஞ்சாலும் கிடைக்காது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த மணமும் குறைஞ்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி மணலாக இருக்காது. ஸோ அந்த இதுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன். நான் நம்ம சேனலில் ஏற்கனவே எப்படி டீட்டெயில்டாக பால்லேருந்து ஆடு எடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எப்படி நம்ம இதில் வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் எடுக்கணும் அப்படின்ற ரொம்ப டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்டு கமெண்ட்டில் கிடச்சிடும். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ டிப்பை பார்த்துடலாம் வாங்க. இதே மாதிரி மணலாக நெய் செய்கிறதுக்கு இப்போ நான் இங்கே வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது சுத்தமான பசும் பாலில் எடுத்த வெண்ணெய், வீட்டிலையே செஞ்ச வெண்ணெய். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இதை ஒரு கடாயில் போடுறேன் நெய் காய்ச்சறதுக்காக. இப்போது இந்த கடாயில் இதை சேர்த்துடலாம். கடாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இந்த பட்டர் போடும்போது, இல்லாட்டினா கலர் மாறிடும். அந்த எல்லோ கலர் நம்மளுக்கு கிடைக்காது. லைட் மிதமான சூட்லேயே இதை போட்டுட்டு இது மெதுவாக லோ ஃப்ளேமில் மெல்ட் ஆகட்டும். நெய் காய்ச்சும் போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாய் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய பாத்திரம் நல்ல அகலமான பாத்திரமாகவும் நல்ல ஒரு ஹைட்டாக இருக்கக்கூடிய பாத்திரமாகவும் நல்ல கனமாக ஹீட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணாத மெதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுற மாதிரியான நல்ல கனமாக இருக்கக்கூடிய பாத்திரமாகவும் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நெய் அந்த வெண்ணெய் நல்லா உருகி லைட்டாக அந்த மேலே நுர கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த நுர கட்டி லைட்டாக கொதிச்சு இந்த எல்லோ கலர் தெரியுது பாருங்கள். அதாவது இது நெய் ஆகிறதுக்கு ஒரு முந்தின ஸ்டேஜில். இப்போது நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் வச்சு நல்லா அலசின வெத்தலையை இதில் போட்டுருங்க. இந்த வெத்தலை இதோடையே சேர்ந்து நல்லா உங்களுக்கு மொறுன்னு பொரிஞ்சு வரணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த நெய்யோடையே சேர்த்து இந்த பட்டரோடையே சேர்ந்து இந்த வெத்தலையும் அப்பப்போ இந்த மாதிரி சுற்றி விடுங்க. சுற்றி விட்டு இது நல்லா கொஞ்சம் கலர் மாறி அந்த மேலே எண்ணெய், அதாவது அந்த நெய் ஒரு எண்ணெய் மாதிரி மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகட்டும். அது வரைக்கும் இந்த வெத்தலை இதிலே இருக்கட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே அந்த நெய் அந்த ஆயில் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட வெத்தலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு.
இப்போது இந்த ஸ்டேஜில் நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா பாத்திரமும் ரொம்ப சூடாக இருக்கனால ரொம்ப நம்ம வந்து ப்ரௌன் கலரில் ஆக்க விட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு க்ளீனான பாட்டிலில் இதை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து பாட்டிலில் போடுங்க. இல்லாட்டினா வந்து கண்ணாடி பாட்டில் வந்து வெடிச்சிடும். பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் உருகிடும். அது பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுலேயே வந்து நான் ஆற விட போகிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன். நல்ல மணலாக அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் நெய். மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 நாள் ஆகும் இந்த மாதிரி மாறுறதுக்கு. ஏன்னா அந்த சூடு வந்து நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அதுக்கப்புறம் அது வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி நெய் நீங்களும் வீட்டில் செய்யணும்னா இந்த டிப் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணமும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் எப்படி செய்கிறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போது நிறைய ஸ்வீட்ஸில் நம்ம ஏலக்காய் வந்து சேர்த்துக்குவோம். ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த பவுடர் வந்து நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி கிடைக்காது. ஆனால் கடையில் வாங்குகிற பவுடர் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும், கொஞ்சம் கலப்படமாகவும் இருக்கும். வீட்டிலையே எப்படி தரமான ஏலக்காய் பவுடர் செய்கிறது அப்படின்றத இப்போ சொல்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நான் 10 கிராம் வந்து ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து நான் இதில் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கணும், வெள்ளை சுகர் சேர்க்க மாட்டீங்க, ஒயிட் சுகர் எடுத்துக்க மாட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்து அடிச்சுக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நல்ல பவுட்ராகிற அளவுக்கு இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடித்து எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த தோல் வந்து ஒரு மாதிரி மேலே வந்து திப்பியாக நிற்கும். இது அப்படியே நம்ம ஸ்வீட்டில் போட்டோன்னா அந்த ஏலக்காவுடைய தோல் வாயில் கடிப்படுறது வந்து ஒரு சில டைம் நல்லா இருக்காது. அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஜல்லடையில் இப்போ நம்ம ரெடி பண்ண ஏலக்காய் தூளை இதில் கொட்டிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய பவுடர் வந்து கீழே வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காவுடைய தோல் மட்டும் மேலே இருக்கும். அப்போ இந்த ஏலக்காய் தோலை நம்ம தூக்கி போட்டுடணுமாக்கா, வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் ஒரு சூப்பரான ட்ரிப் வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஏலக்காய் பொடி, ஏலக்காவுடைய தோல் தனியாக கிடச்சிருச்சு. இப்போ நான் இங்கே 2 பாட்டில் ஜார் வந்து எடுத்து வச்சுருக்கேன். க்ளீனான பாட்டில் ஜார்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 2 பாட்டிலில் ஒரு இதில் நான் வந்து ஏலக்காய் தோலை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்னொன்றில் வந்து ஏலக்காய் பவுடரை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஏலக்காய் தோல்லையும் நிறைய வாசனை இருக்கும், நல்ல மனம் இருக்கும். நம்ம டீ ஏலக்காய் டீ இந்த மாதிரிலாம் போடும்போது, நம்ம ஏலக்காய் பால் இந்த மாதிரி போடும்போது நம்ம இந்த ஏலக்காயோடைய மேலே இருக்க தொலியை போட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மனமும் ஆகிடும். நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு அது வாயிலையும் வராது. இந்த ஏலக்காய் தூளை பவுடரை வந்து நம்ம ஸ்வீட் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே இது சூப்பரான டிப்ஸ் தானே. ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணல, கடையில் போய் நிறைய காசு செலவு பண்ணல, வீட்டிலையே சூப்பரான ஏலக்காய் தூள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்பு தான். வீட்டில் நம்ம எப்போவுமே பால் காய்ச்சும் போது ஒரு சில டைம் பால் தெரிஞ்ச பாலை நம்ம வேஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம கீழே தான் தூக்கி போடுவோம். அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு டிப் சொல்கிறேன். நான் வந்து இந்த பாலை காய்ச்சிட்டு இருந்தேன், பால் தெரிஞ்சிருச்சு. இது ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த பால் தான். இந்த பால் தெரிஞ்சதுமே வந்து நான் என்ன பண்ணுவேன் எப்போயுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணியை வந்து நல்லா வற்ற விட்டு எடுத்துப்பேன். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நான் திரும்ப உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த தண்ணி வத்திருச்சு. இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறீங்கன்னா சேர்த்துக்கோங்க, பட் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறது என்றைக்குமே நல்லது. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல சுருள ஒரு பால்கோவா மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தெரிஞ்ச பால்லேருந்து செஞ்சது அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இது உடம்புக்கும் ஒருவேளை இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுனால எதுவும் கெடுதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் இந்த மாதிரி ரெசிபீஸ், ரசமலாய், ரசகுல்லா இது எல்லாமே பால் திரைச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் தான்.
அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பாருங்கள், இந்த சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணி எப்பயுமே நான் கொடுப்பேன். வீட்டில் டக்குன்னு காலி பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடுகளில் எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இட்லி பஞ்சு மாதிரி வரவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கவலை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து இதுக்காக ஒரு 3 டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இட்லி பஞ்சு மாதிரி வர்றதுக்கு அட்டகாசமான டிப்ஸ், ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எப்பயுமே கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு ஆட்டி எடுத்துக்கிறணும். உளுந்து ஆட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இதில் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய சில்டு வாட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். எங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை, சில்டு வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம்னா மண்பானை தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக தெளித்து விட்டு நல்லா உளுந்தை வந்து இந்த மாதிரி சாஃப்டாக ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து அரிசியை சேர்த்துடலாம். அரிசியும் சேர்த்து இதை வந்து நல்லா ஆட்டிட்டு, அதே மாதிரி ஐஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஆட்டிட்டு மூடி போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அரிசி மாவு பொறுமையாக ஆட்டி வரட்டும். அப்பப்போ நம்ம வந்து தெளித்து விட்டுக்கணும். அரிசி மாவு நல்லா ஆடி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த உளுந்தையும் இதோட சேர்த்து போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இதை வந்து மொத்தமாக நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி உளுந்தை இதெல்லாம் சேர்த்து போட்டு ஆட்டும்போது நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலந்து வந்துடும். நல்லா வந்து உங்களுக்கு புளிச்சு வரும். இப்போ இதை மூடி போட்டு நான் புளிக்கிறதுக்கு வச்சிடுறேன். இப்போ மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போது பிங்க் சால்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் சால்ட் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்காக நான் இப்போ பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா புளிச்சு உப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இப்போ நம்ம இதை இட்லி ஊற்றிடலாம். இப்போ இட்லி ஊற்றும் போது இதில் நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும். இதை ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி ஊற்றணும் அப்படின்னா சூப்பரான சாஃப்டான இட்லி நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய இட்லி அலுமினியம் பாத்திரம் அது இதுன்னு சொல்லி மாறிட்டு போயிட்டோம். இந்த மாதிரி துணி வச்சு இட்லியை போட்டு வேக வைக்கிறதோடைய ருசியே தனி தான். ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு இட்லி பானை வாங்கிக்கோங்க. அதில் நம்ம பாரம்பரிய முறைப்படி இந்த மாதிரி இட்லி அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பானை எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராஷ் குக்வேர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நம்ம கடையுடைய ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி சூப்பராக வெந்து சூப்பராக பஞ்சு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நான் வந்து எடுத்து துணியிலேருந்து எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக்கு கொடுத்துருங்க. இப்போ வரைக்கும் நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல சாஃப்டான சூப்பரான இட்லி ரெடி. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் முதலே சொல்ல மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எவ்ரிடே போடுற வீடியோவை மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து உங்களோட வேறொரு டிப்ஸ் வீடியோ இல்லாட்டி வேறொரு ஷாப்பிங் வீடியோ இல்லாட்டினா வேறொரு சூப்பரான குக்கிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.